எப்படாம் ஒரு அத்தியான வித்வஸ்தாபேதோகம் ஞானமேயம் நவாமிடம் எப்படாம் ஒரு அத்தியான வித்வஸ்தாபேதோகம் ஞானமேயம் நவாமிடம். அத்ரேகம் தத்துவம்னு ஆரம்பிச்சு பரமதத்தில், அதாவது அத்வைத்தவருக்கு சொல்லக்கூடியதான அபேதத்துக்கு வாக்கியாசம் இல்லை, என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல. அபேதத்துக்கு ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் சேதனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ளதான அபேதத்தை அப்படியே சேதன அபீசம் சொன்ன சேதனும் பிரம்மமும் ஒன்றுதான் அப்படின்னு ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் சொல்லக்கூடிய அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அபேதத்துக்கு அர்த்தம் ஆகாது. எப்ப அர்த்தமாகும் கேட்டாலும் நாம சுற்றுவலைகள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குல்ல. தத்துவசி அகம் பிரம்மாசின்னா அவ சொல்லணுமோ தத்துவசி தத்துவம் அதி அகம் பிரம்மாசி நான் தான் பிரம்மம் அதுதான் நீன்னு அவ சொல்ற அப்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இருக்கிற மாதிரி நானுமோ இல்லையா நான் இந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறேன் அப்படின்னு அகம் பிரம்மாசிங்கிறதுக்கு நான் இந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கிறேன் அல்லது பிரம்மம் எனக்கு சரீரியான ஆத்மாவா இருக்கிறனால நான் அர்த்தம் சொல்றது நான் சொல்றது சுற்றுவலை சொல்ற மாதிரி இருக்கு. அவ சொல்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அவ சொல்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அர்த்தம் இல்லைங்கிறது புரிஞ்சுது. ஏன்னு கேட்டா வெறும் இந்த ஒரு வார்த்தை இந்த அபேத சுத்தி மட்டும்தான் சுத்தியில இருக்குதுன்னா இதுல வெட்டு தூண்டுறது அர்த்தம் போயிடும். ஆனால் இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றல்ல வெவ்வேறு இந்த சேதனாக்கணங்கள் ஈஸ்வரன் சொல்ற மூணு தத்துவமும் வெவ்வேறு இந்த மூணுக்கும் வேதத்தை மட்டமாக சொல்லிக்கிறது இல்லையா. அதுக்கு விரோதம் இல்லாமல் இது காட்டணும். இப்போ சங்கரன் சொல்ற அர்த்தம் அந்த வாக்கியத்தை வியாச மாதிரி இருக்கு. ஆனா வேதத்துக்கு உள்ள அர்த்தத்தை அது விரோதிக்கும். நாம் சொல்ல முடியும் அந்த வேதத்துக்கு வேதத்துல இருக்கு, அதுவும் வேத வாக்கியங்கள் தான். அதுக்கு விரோதம் வராத மாதிரி வேதத்துக்கு விரோதம் வராத மாதிரி அபேத சொல்லிங்க அர்த்தம் பண்ணோம்னா நாம மட்டும்தான் செய்வாங்க. இந்த ஒரு வாக்கியம் மட்டும் இருந்திருக்காங்க, இந்த ஒரு வாக்கியம் எப்படி அர்த்தம் பண்ணி ஜீவன பிரம்மம் ஒன்றுதான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளால இப்படி பண்ணாம அப்படிதான் பண்ணுவோம். ஆனால் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் வேதத்துடைய சொல்லு ஜாகரூகமா நல்லா விழித்து இருக்கும்போது அவைகளை விரோதிச்சு இதுதான் அத்வைத சொல்ற அபேத சூத்திரத்தையும் நாம சொல்ற அபேதத்தையும் இதுதான் வித்தியாசம். அப்போ வேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு. வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் அபேதம் சொல்லணும்னா தனிகாத்த பாவத்தை தவிர வேற வழி காட்டணும். அதனாலதான் இந்த வேதத்துக்கு இதுல காட்டுறேன். அஜித்வர்க்குணா சித்வர்க்குணா பரத்தியம் பிரம்மணா இந்த மூன்று தத்துவங்கள் இது மூணுக்குமே பரஸ்பர பேதமானது. போக்கியத்வேன போக்திருத்வேன பிரேரித்திருத்வேன பிரேரித்திருப்போம் அப்படின்னா நிகழ்த்தும். இது மூன்று ஒன்று பரஸ்பர விவேகமாகும், சொரூப விவேகமாகும். சொரூப விவேகம்னா என்னோ ஒன்றை ஒன்று பிரித்து அறியுமாறு சொல்லப்பட்டது. இப்படி சாஸ்திரம் கிடையாது. குட்டிகள் அதிக பார்த்தோம். ஆத்மா நாயி விஸ்வம் என்பது அஸ்திஷ்டான்யோ சஸ்திஷ்டான்யோ மாயா சங்கீருத்தான். இது பரமாத்மாவும் ஜீவனும் உள்ள வித்தியாசம் ஸ்பஷ்டமா காட்டுறது. பரமாத்மா எப்படிப்பட்டவன் கேட்டா இந்த பிரகிருதியை பரமாத்மா தன் கையில் உபகரணமாக கொண்டு இதை தனக்கு சேஷமாக கொண்டு ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான். இந்த ஜீவனம் இந்த சிருஷ்டிக்கப்பட்டதான சிருஷ்டியில இந்த பிரகிருதிக்கு தான் சேஷமாக இந்த பிரகிருதிக்கு தானடைங்கிறவனாக இருந்து கொண்டு இந்த பிரகிருதியினால சன்னிருத்தா பிரகிருதியினால விருத்தமான பிரகிருதியினால தவிர்க்கப்பட்டவனாக இருக்கான். அதாவது தன்னுடைய நான் இழப்பு செய்ய முடியாமல் இந்த பிரகிருதி ஒரு சம்பிரதாய குணங்களால செய்திக்கப்பட்டிருக்கு. ஒரே பிரகிருதி அந்த பிரகிருதி ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கு. அதே பிரகிருதிக்கு ஜீவன் அதீனமாக இருந்தா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈஸ்வரனின் ஜீவனை எப்படி ஒன்றும் சொல்லணும். அடுத்தபடியா மாயாவுக்கு பிரகிருதி நீதியாது மாயினம்க்கு மகேஸ்வரம். மாயான பிரகிருதி இந்த பிரகிருதியை தன் கையில உபகரணமாக கொண்டு இந்த மாயில் சொல்லக்கூடிய இந்த பகவான் அந்த ஆச்சரியமான இந்த குண கேட்குதங்களுடைய பகவான் இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார்.
ஆத்மா மாயி சித்தமே விஸ்வமேதத்து மாயாம் து பிரகிருதி வித்யாதி மாயினமித்து மகேஸ்வரம் கரப்பிரதானம் அமுதாட்சரம் கரஹ கராத்மானோ ஈகதே வேத ஏகா கரஹ பிரதானம் கரஹான அறிவு சுபாவம் உடையது கரஹா பிரதானம் பிரதானம் மூலப்பிரகிருதி மூலப்பிரகிருதியானது கரஹா மூலப்பிரகிருதியானது அறிவு சுபாவத்தை உடையது அமிர்தாட்சரம் ஹரஹா அமிர்தாட்சரம் அமிர்தத்தை அக்கரம் அக்கரம்னா ஜீவாத்ம ஸ்வரூபம்னு அர்த்தம் அமிர்தம் அடிபட்டது கரஹா பிரதானம் அமிர்த அக்கரம் அமிர்தம்னா அடிபட்டதானே ஜீவாத்ம ஸ்வரூபம் இந்த அமிர்தம் அடிபட்டதான ஜீவாத்ம ஸ்வரூபம் ஹரஹா ஹரஹான்னு இருக்கும் ஹரதி அதாவது ஹரஹானா அபகரிக்கிறவன் சச்சதோஹரஹா அப்படின்னாக்க பாசத்துக்கு போல அவன் சொத்தை அபகரிக்கிறவன் சச்சதோ ஹரஹானா அபகரிக்கிறவன் இந்த ஜீவன் என்ன பண்றான் பரமாத்மாவுக்கு சேஷபூதமான வஸ்துக்களை எல்லாம் தனக்கு சேஷமாக கொண்டு தான் இஷ்டத்துக்கு அனுபவிக்கிறான். நான் இந்த லோகத்தை அனுபவிக்கிறது எதுவுமே நம்பதில்லை. எதெல்லாம் முக்கியமா அனுபவிக்கிறோமோ அந்த வசூல் ஒரு வஸ்து நம்பதில்லை. ஏன்னா நான் சத்தியம் பண்ணி சொல்லுவோம், இந்த உலகத்துக்கு எனக்கு எதுவுமே நிர்பாதிக்க சேஷபூதம் அல்ல, நான் எந்த வஸ்துக்கு பேசி இல்லை அப்படின்னு ஒத்துட்டு அஷ்டாட்சரத்தை கையில் போட்டு அஷ்டாட்சரத்தை ஹஸ்தாட்சரம் பண்ணிடும். திருவந்தூர்ல என்ன சொல்லிட்டு நமகாங்க சப்தத்துக்கு முதல்ல மகா நான் எனக்குரியவன் அல்ல, மம கிச்சிட்டு நான் எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை. எல்லா வஸ்துக்கும் பகவானுக்கு கேட்கப்படும். பகவானுக்கு கேட்கப்பூட்டமான அவனுக்கு சொந்தமான வஸ்துக்களை தன்னதாக கொண்டு அனுபவிக்கிற ஹரஹா. ஹரஹானாக சச்சதோஹரஹா பார்த்து ஒரு வஸ்து அபகரிக்கும். அது ஹரி, இது ஹரஹா. சூதன் கலவும் சூதும் செய்யாது வேதம் முன்னிருத்தான் விரும்பிய பொழுது மாதிரி வயலுக்கு மாதிரி ஜோலை போதவை மலையே புகுவது பொருளே. இது 2வது 10ஆம் திருவாரூரில ஏதாவது ராபுர பாதம் 2வது பாட்டம் எழுதான். சூதன் கலவும் சூதும் செய்யாது வேதம் முன்னிருத்தான் விரும்பிய பொழுது. சூது என்று சூதும் கலவும் செய்யாதபடிக்கு வேதம் முன்னிலைத்தான் விரும்பிய பொழுது. சூது என்று கலவும் சூடும். முதல்ல சூதுன்னு சத்தம் கெட்ட சத்தம் இல்லை, நல்ல சத்தம். சூதுன்னு சத்தத்துக்கு என்ன தெரியுமா, ரொம்ப பெரிய ஐஸ்வர்யத்தை ரொம்ப லகுவான உபாயத்தால் அடையிருக்கு. அதுதான் சூது. பெரிய பலனை லகுவான உபாயத்தால் அடைவதுதான் சூது. இந்த சூது என்று மகரேஸ்வரிய சாதனம் என்று எண்ணிக்கொண்டு கலவும் சூடு செய்யாது. இப்படி கலவு கலவுனாக்க ஒருத்தனுக்கு தெரியாத ஒருத்தன் பார்க்காத இருக்கும்போது அவன் வஸ்து அபகரிக்கிறது கலவு, ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கும்போது அவன் வஸ்து அபகரிக்கிறது சூழ்ந்து கேட்க. 2வது 10ஆம் கிழவு இளவை கெல்வதன் முன்னவர்கள் 2ல் 10 அதுல 10வது போகும். அதுக்கு இன்னும் வியாக்கியானம் பண்றாரு. இதுல கலராவது என்னன்னு கேட்டா ஆத்மாபகார சௌரியம் கலந்து புரிச்சுங்க. கலந்து என்னன்னா ஆத்மாபகார சௌரியம். இந்த ஆத்மாவை பகவான் சொந்தமான இந்த ஆத்மாவை கலவாடி தமிழாச்சு அந்நியதா சொந்தமாத்மா நம்ம அந்நியதா பிடிபடுத்தது கிம் தேவ நசுலம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. இந்த ஆத்மாபகாரினா ஆத்மாபகாரமா சொல்றதான் கடவுள். சூது என்னன்னா சாத்விகனாய் பிராமணிகனாய் இருப்பான் ஒருவன் தனக்கு உபதேசித்த ரீதியில ஆத்மாவுக்கு சர்வேஸ்வரம்னா ரட்சகன் என்று எண்ணி இருப்பானாகில் என்று விசுவசித்திருப்பானாகில் அவன் அங்கிருந்து பார்த்த சொல்லி இந்த தேகத்துக்கு அறியக்கூடிய தேகத்துக்கு இவ்வதாக ஆத்மாதான் ஒன்று உண்டோ
சர்வேஸ்வரத்தை உண்டோ என்று சொல்லி இப்படி படிப்படியா அவங்க விசுவாசத்தை குறைப்பது இருக்கு. சோரே அப்பா பாருனா அவருடைய விசுவாசம் நிறைய பேர் இருக்காது. அதனால்தான் சாந்தராஜ ஒரு பகவனுக்கு ஹைக்கு சந்தர்ப்பம் போற படிக்கிறது ஹைக்கு அக்கத்துல வந்து நம்ம விசுவாசத்தை பிறகு நம்மளே அவளை மாதிரி ஆகிடுவோம். இதுக்கு இதுதான் சொல்லி இதுதான் அந்த ஹரஹான்னு சொல்றது. அமிர்தாட்சரம் ஹரஹ கராத்மானம் ஈசத்தே தேவையேகா கரத்த ஆத்மாத கராத்மானம். இந்த பிரகிருதி புருஷன் இவர்கள் இருவரும் அச்சேதனம் சேதனம் ஒன்றையும் ஈசனே ஈசனேனா இவர்களை நியமிக்கிறவன் தேவகா ஏகா. இதனால சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூணுக்குள்ள வேறுபாடு ஸ்பஷ்டம். அடுத்தபடியா அமிர்தாட்சரம் ஹரா கராத்மானம் ஈசதே தேவையேகா அமிர்தாட்சரம் ஹரஹா இது போக்தா வைத்தது பிரதானம் ஆத்மனோ போக்து பேர ஹரதி ஹரஹ சகாரணம் கரணாதிபாதிபோ ரசாஸ்திகி ஜெனிதா ரசாதிபா சேதாசகத்துல சகாரணம் கரணாதிபாதிபா அவன் தான் சர்வத்துக்கும் காரணபூதம். அவன் தான் கரணாதிபாதிபம். இந்த காரணங்களாக அச்சேதனங்களுக்கு அதிபனா இருக்கிற ஜீவனுக்கானே அவருக்கு அதிபம். காரணத்திய அதிபா ஜீவா கரணாதிபத்திய அதிபா பரமாத்மா கரணாதிபாதிபா சகாரணம் கரணாதிபாதிபா நட்டாட்சி ஜெனிதா. இவன் எல்லாருக்கும் காரணமாக இருப்பது போல இவனுக்கு காரணமாக இருந்தோ கேட்டா இல்லை. நட்டாட்சி ஜெனிதா அது மட்டும் இல்ல நட்டாட்சி ஜெனிதா நட்டா அதிபா இவனுக்கு அதிபனாக இவனை நியமிப்பவனாக யாரும் தங்களுக்கான சேதனா சேதனங்கள் எல்லாவற்றுக்கும் நியந்தா இவன் இவனுக்கு மேல் நியந்தா யாரும் கிடையாது. சமத்த சேதனா சேதனங்களுக்கும் காரணம் இவன், இவனுக்கு மேல ஒரு காரணம் இல்லை, இவனுக்கு ஒரு காரணம் இல்லை. பிரதான கேந்திரபதி முன்னேற்ற பிரதான கேந்திரபதி பிரதானத்தை பிரதானஞ்ச கேந்திரஜ்ய பிரதான கேந்திரஜௌ தயோஹ பதி பிரதான கேந்திரஜபதி பிரதானம் கேந்திரஜம் இவைகள் இரண்டுக்கும் பிரதானம்னா மூலப்பகுதி அச்சேதம். கேந்திரஜன் அப்படின்னா ஜீவன் சேதனம். பிரதானமும் கேந்திரஜனும் பிரதான கேந்திரஜம் அவர்கள் இருவருக்கும் பதி பிரதான கேந்திரஜபதி குணேகா. எப்படி தன்னை தவிர்த்ததான சேத்தனா சேத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவைகளுக்கு ஈசனாக அவர்களை நியமிக்கிறாங்க. அத மாதிரி தன்னுடையதான கல்யாண குணங்களை தன்னுடைய கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமாக என்று தரித்து அந்த கல்யாண குணங்களையும் நாம் வேண்டும்படி நியமித்து நிறுவனம் சொல்லப்படுகிறார்கள். பிரதான கேந்திரபதி குணேகா. அடுத்தபடியா பதிவிஸ்வஸ்யாத்மேஸ்வரன் சாஸ்வதம் சுகமசுகம். பதில் விஸ்வசிய விஸ்வசியன்னு இருக்கும். சேதனா சேதனாத்மகமான இந்த ஜெகத்திற்கு பதி. பதின சப்தத்துக்கு எதற்கும் கேசி ரக்கணம். பதின சப்தத்துக்கு கேசி ரக்கணத்தை விஸ்வசிய பதி. அப்புறம் ஆத்மேஸ்வரன் இவன் எல்லாருக்கும் பத்தியா இருக்கிறது போல இவருக்கு ஒரு பத்தி இல்லாமல் கேட்டா இந்த ஆத்மனாக ஈஸ்வரன் தனக்கு தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாமல் தனக்கு ஒரு இயந்தா இல்லாமல் தன்னைத்தானே நியமித்து கொடுக்கிறது. பதில் ஈஸ்வரனுக்கு ஆத்மேஸ்வரன் சாஸ்வதம் சிவம் அச்சுதம். சாஸ்வதம்னா என்னட்டும் அனாதிகாலமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட விகாரம் ஏற்படாமல்
எப்பொழுதும் திருடமா ஏற்பரூபமாக இருக்கும். அனாதிகாரமா இருக்கிற வஸ்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா அப்புறம் அந்த வஸ்து அப்படி படிப்படியா ஆகிடுது. அதனால சாஸ்வதான அர்த்தம் அனாதிகாரமாக இருப்பவனா என்றும் கூட தன்னிடத்துல சிறு விகாரத்துக்கு கூட இடம் இல்லாமல் திருடமான நித்தியத்துடைய வஸ்துதான் சாஸ்வதமான சாஸ்வதம். சாஸ்வதம் சிவம். சிவம் என்னும் மங்களம். மங்களம் கல்யாணம். சாஸ்வதம் சிவம் அச்சுதம். அச்சுதமாக தன்னுடையதான மற்றவர்கள் பிரம்மருத்ராதிகள் சர்வே சலனதர்மான அவர்களுக்கு அந்தந்த அதிகார காலம் முடிஞ்சோம்னா அவர்கள் அந்த பகுதியிலிருந்து சுதம் அதிலிருந்து நழுவி. ஆனால் இவன் அந்த மாதிரி சுகுதம் காலம் அந்த பதவியில் உள்ளவன் இல்லை. இவன் சுவாபாவிகமான சர்வேஸ்வரனான அந்த சர்வேஸ்வரனான சர்வ நியந்தாவான இந்த பதத்திலிருந்து இவன் ஒரு குரு நழுவாகிறான். அச்சுதான் சிவகாங்கிற பதத்துக்கு தன்னை வந்து அங்கீதவர்களுக்கு நழுவு விடாதவன்னு அதுவும் உண்டு. அச்சுதான் பதஞ்சஸ்வரகும் சாஸ்வதமும் சிவம் அச்சுதம். ஞாஜௌ கோவஜௌ ஈசனீசம். ஞாஜௌ கோவஜா ஈசன். யஸ்ய அக்யஸ்ய ஞாஜௌ. அதாவது ஞானா அப்படின்னா ஞானமுடையது, அக்ஞானா ஞானம் இல்லாத. இருவருமே நிச்சயமானவர்கள். ஈசன் ஈசன். ஒருவர் ஈசன் ஒருவர் அனீசன். ஈசா ஈசன் தான் இருக்கணும் இல்லையா? இந்த ஈசன் ஈசங்கிற தீர்க்கம் எடுத்து இல்லையா, அதுக்கு புரோதராது லோபகான்னு ஈசா ஈசன் இருக்க வேண்டியது. ஈசத்தை அனீசத்தை ஈசா ஈசம். அந்த தீர்க்கத்துக்கு லோகம், ஒரு அகாரத்துக்கு லோகம் இருக்கு, புரோதராது ஒரு லோகம். அதனால ஈசத்தை அனீசத்தை ஈசா ஈசம் தான் பதம். இது சுட்டியில சுடி ஒரு சுவாசம் கண்டத்துக்காக. அதனால ஈசன் ஈசம். ஞானம் உள்ளவனும் ஞானம் இல்லாதவனும். இந்த ஜீவன் என்ன ஞானம் இல்லாதவனா? ஜீவனுக்கும் ஞான சுரூபனாக இருக்கான், ஞானோட ஆசிரியனாக இருக்கான். இவன் அஞ்சுன்னு சொல்ல வேண்டிய ஜீவஸ்வரூபோட ஏழ ஜீவன ஜானம் தான் சொல்லுது. பரமாத்மா ஜீவனுக்குள்ள சத்தத்தை பரமாத்மா ஜஹான் போட்டு ஜீவன அஜ்ஞான் போட்டு ஜீவன் அஜ்ஞன் இல்லை. எப்படி விவாதம் ஞான என்ன அர்த்தம், அஜ்ஞான என்ன அர்த்தம்? இல்லவா எதை போல அப்படின்னு கேட்டா பணக்காரன் பணம் இல்லாதவங்க சொல்லுவோம். ரெண்டு ஒரே பணம் இல்லை. பணம் இல்லாதவன்னு சொன்னாங்க அவன் பத்தாட்டி கையில் ஒரு கிலோ புத்தகம் வச்சிருப்பான். அது இல்லாதவன் இல்லை. அந்த பணம் இல்லாத பணத்துக்கு அவற்றே தானே பணம் இல்லாதவன் இல்லை. அதாவது தனப்பா அவற்றேதாக வச்சுங்க இல்ல அபாவமாக இல்லை. வச்சுங்க அபாவம். ஆமா இவனுக்கு ஏதோ ஏதோ காரியங்கள் தாக்கி வச்சிருக்கான். ஆனா எல்லாத்துக்கும் வந்து பணம் கிடைக்கல. இவரை பணம் இல்லாதுன்னு சொல்லு. பணக்காரன் பத்தி சொன்னாங்க. பணம் நாங்க 5 ரூபா 10 ரூபா பணம் இல்லையா, அது வச்சு பணக்காரன் சொல்லாது. நிறைய பணம் வச்சிருக்கணும் பணக்காரன் இல்லையா, கொஞ்சமா பணம் வச்சிருக்கணும் பணம் இல்லாதுன்னு சொன்னோம் இல்லையா. அது அழகா எதாவது. ஆமா அதனால ரொம்ப அழகான இந்த விஷயம் வச்சிருந்தாங்க. பணக்காரன் அப்படின்னாக்க நிறைய பணம் வச்சிருந்தா பணக்காரன். 100 ரூபா வச்சிருக்காங்க, அது பணம் தான். அது வச்சுட்டு இருந்தாலும் பணக்காரன் இல்லை. நிறைய தேவைக்கடியோ பணம் இருந்தாலும் பணக்காரன் சொல்லணும். பணம் இல்லாத சொல்லணும். பணமே இல்லாதவங்க இல்லை, ஏதோ கொஞ்சம் பணம் வச்சிருக்கான்.
அவங்க சேவைக்கு போறாங்க. அவரை பணம் இல்லாதவன்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி ஞானம் உள்ளவன் ஈஸ்வரன் சொன்னா, ஞானம் இல்லாதவன் ஜீவன் சொன்னா அதே மாதிரி பண்ணுவீங்க. இல்லைன்னா ஜீவன் அங்கேருந்து ஜீவனை சொல்ல முடியாது. அவரை போல சம்பந்தம் இல்லை, அல்பம். அல்பமான பணம் உள்ளவன பணம் இல்லாதுன்னு சொல்றோம். அபரிமிதமான பணம் உள்ளவன பணக்காரன் சொல்றோம். அபரிமிதமான ஞானம் உள்ளவன் அல்ப ஞானம் உள்ளவன் அஞ்ஞானம். இல்லைன்னா இந்த ஜீவனத்தை ஈஸ்வரனை ஞானு ஜீவன அஞ்ஞானு வேற எந்த நியாயமும் நயனம் பண்ணி பண்ண முடியாது. இந்த லௌகிக நியாயத்தை கொண்டுதான் இவங்க ஞானம் துவாரஜம் ஈசனீசம் இல்ல துவௌ அஜௌ ஈசனீசம் ஞானம் துவௌனகம் திட்டாசு இவரோட அவரோத்தர் அப்படின்னா இருக்கும். துவௌனாங்க அதாவது இரண்டு பேரும் பரஸ்பரம் பின்னம், ரெண்டு பேரும் தனித்தனியானது, ரெண்டு பேரும் ஒத்தவில்லை. அதாவது பௌங்க சம்பத்துக்கு பௌங்க சம்பத்துக்கு ரெண்டு பேரும் வந்ததில்லை. ஒருவர் அல்ல பின்னம். அத்வைத்தி நயனம் இது சுலபமா பண்ணுவோம் சுவாமி. எப்படி நயனம் பண்ணுவோம் கேட்டாக்க இல்லையா, அந்த பிரம்மத்தினுடையதானே இல்லையா, அதுக்குனால அந்த ஆக்காரம் இந்த பிரம்மத்தினுடைய யதார்த்தமான ஆக்காரம் இரண்டையும் ஒரு நாடகத்துல ரெண்டு பேர் போடுறாங்க. அந்த ரெண்டையும் சேர்ந்து ஈடுபட்டு சொல்றது இல்லையா, அதெல்லாம் தான் ஒரு நாடகத்தை ஒரு டெவலப்பிங் நடிக்கிறாங்க இல்லையா. இவனும் அவருக்கு ஒரு விவகாரத்துல அவர்கள் 20 சொல்லிட்டு ஒரு 2 பேரா ஒன்று நாம் 20 சொல்றாங்க. அது மாதிரி 20 அப்ப 2 பேர் கட்சியிலே இருக்குன்னு வச்சுருங்க. ஒத்தவே 2 பேரா தோற்றம் அடிக்குது அப்படின்னு சங்கடம். ஒருவனை அதிசேஷ ஞானம் உள்ளவனா ஹல்சோ ஞானம் உள்ளவனாகவும் ஒருவனே அந்த ஈசனாகவும் ஹரீஷனாகவும் இப்படி ஒருவனே தோற்றம் அடிக்கிறான். அது அவருக்கு சொல்லுங்க. நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். இந்த வாக்கியம் அப்படியே முன்பான ரசித்தார்ப்பதா. நித்தியனான சேதனான ஒருவன் அநேகரான சேதனர்களுக்கு அபேட்சித சம்விதானம் பண்ணுகிறான். காமான் விததாதிங்கிறதுக்கு அழகான சமாதானம் கண்டுபிடிக்கிறது. அபேட்சித சம்விதானம் பண்ணுகிறான்னா அது காமம்னா அபேட்சிதம். எதை விரும்புகிறானோ அதை சம்விதானம் பண்ணுவதுன்னு வேண்டாம், படைத்தவன் கையில கொடுக்குது. நித்யா ஏகா நித்யா சேதனா பகூனாம் நித்யானாம் சேதனானாம் காமானை விததாதி. காமான்னாக அவர்களுக்கு அபேட்சிதங்களை சம்விதானம் பண்ணுகிறார். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். போக்தா போக்கியம் பிரேரித்தாரஞ்சமத்வா. போக்தா போக்கியம் பிரேரித்தாரஞ்சமத்வா. போக்தாங்கிறவன் ஜீவன், போக்கியங்கிறது அச்சேதனம், பிரேரித்தா பிரேரிதம் நியந்தா அப்படிங்கிறது ஈஸ்வரன். இந்த போக்கியத்தும் 3 பேர் இருக்கு. அச்சேதனத்துக்கும் போக்கியத்துவம் இருக்கு, சேதனத்துக்கும் போக்கியத்துவம் இருக்கு, ஈஸ்வரனுக்கும் போக்கியத்துவம். அதே போக்கியத்துவம் அழகா இத்தனை டிஷல் அவங்க சாப்பிடுவேன், அதெல்லாம் அச்சேதனம் இல்லையா, ஈஸ்வரனுக்கு போக்கியமா இல்லையா? அதெல்லாம் போக்கியமா இருக்கிறது அது அனுபவிக்கிற அவசியம் இல்ல. போக்கியம்னா அனுபவிக்கப்படுகிற வஸ்துன்னு அர்த்தம். போக்கியத்துவம் அச்சேதனத்துக்கு இருக்கு, சேதனத்துக்கு இருக்கு, ஈஸ்வரனுக்கு இருக்கு. இல்ல சேதனம் சொல்றதும் ஈஸ்வரனுக்கு போக்கியம். ஆக போக்கியத்துவம் 3 இருக்கு, போக்கியத்துவம் 2 தான் இருக்கு. அச்சேதனத்துக்கு போக்கியத்துவம் கிடையாது, சேதனத்துக்கு ஈஸ்வரனுக்கு போக்கியம் இருக்கு. கடைசியில் நியந்திருக்கும் ஈஸ்வரன் மட்டும்தான். அதனால இப்ப எழுதியம் இருக்கணும். ஈஸ்வரன் மட்டும் இருக்கிறது மற்ற இல்லாத இருக்கு.
அது ஈஸ்வரன். இப்ப ஈஸ்வரனுக்கு நிர்தேசம் அசாதாரண நிர்தேசம் நியந்திரத்துவத்தை ஈஸ்வரனுக்கு பாக்கி ரெண்டு இருக்கு இல்லையா, பாக்கி ரெண்டுல போக்குக்கும் போக்குக்கும் ரெண்டு ஜீவனுக்கு இருக்கு. ஆனா அசேதனத்துக்கு போக்குக்கும் இல்லை. அதனால ஜீவன் போக்தா. பரிசேஷம் பாக்கியம் இருக்கு போக்கியம், அதுதான் அசேதனம். அசேதனத்துக்கு அசாதாரண தர்மம் போக்கியம், சேதனனுக்கு அசாதாரண தர்மம் போக்திருத்தம். ஈஸ்வரனுக்கு அசாதாரண தர்மம் ஈஸ்வரனத்திலே பாக்கி ரெண்டு பேருக்கு இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு அசாதாரண தர்மம். அதை விலக்கி சேதனம் அச்சேதனம் ரெண்டுல அச்சேதனத்துக்கு இல்லாத சேதனத்துக்கு மட்டும் உள்ளது சேதன அசாதாரணம். இன்னொன்னு இந்த அச்சேதனம் அது பரிசேஷாது. பை ரிமைண்டர், ரிமைண்டர்னா வாட் ரிமைண்ட், அவ்வளவுதான். அது அச்சேதனம். அச்சேதனம் நோட்டாது, அதுக்கு போக்கியம் இருக்குது. அதனால போக்தா போக்கியம் பிரேரிதாரஞ்ச மத்துவா. அச்சேதனத்தையும் தன்னையும் ஈஸ்வரனையும் முறையே போக்கியம் என்றும் போக்தா என்றும் ரெண்டுக்கு ஈஸ்வரன் நியந்தா என்றும் இப்படி மத்வா இப்படி அறிந்து முன்னுக்குவான விசாரிக்க வேண்டும் அப்படின்னு திரும்பி 28 சொல்றது. அதே சொல்ல ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உபாசிய உபாசக வேதத்துக்கு புதனாத்மானம் பிரேரித்தாரஞ்ச மத்வா யுத்த சமஸ்தேன அமிர்தத்துவம் ஏற்றி ஆத்மானம் பிரேரித்தாரஞ்ச புதன் மத்வா. ஆத்மாவல்ல தன்னையும் பிரேரித்தாரம் நியந்தாவானையும் தன்னையும் ஆத்மானம் பிரேரித்தாரஞ்ச புதக் மத்வா. புதக்குன்னு என்னதோ தனித்தனியா ரெண்டு பேர் ஒண்ணு இல்லை, அவன் வேறு நான் வேறு. அந்த புதத்மத்துவான என்ன சடம் புதக் அப்படின்னு கேட்டா அவன் சேஷத்திலேனே என்னை காட்டு வேறுபட்டான். நான் சேஷத்துவேன் சேஷத்தேன் அவன் காட்டு. அவன் நியந்திரத்துவேன் என்னை காட்டு வேறுபட்டான். நான் நியாமியத்தேன் அவனை காட்டுவேன். அவன் தாரகத்துவேன் என்னை காட்டு வேறுபட்டான். நான் ஆதேயத்துவேன் அவனை காட்டுவேன். அவன் ஆத்மத்துவேன் என்னை காட்டு வேறுபட்டான். நான் சரீரத்துவேன் அவனை காட்டு வேறுபட்டான். இதான் ரெண்டு பேரையும் புதக் மரணம். இப்படி ஆத்மானம் பிரேரித்தாரஞ்சு புதக் மத்வா. ஆவேகத்துல சேஷத்துல நியாமியத்துல சரீரத்து பிரபுதிகளான தர்மங்களாலே தன்னை அவனை சேர்ந்து வேறுபடுத்தும். தாரகத்துல சேஷித்துல நியந்திரத்துல சரீரித்தார்களாலே அவனை தன்னை சேர்ந்து வேறுபடுத்தும். இப்படி ஆத்மானம் பிரேரித்தாரஞ்ச புதக் மத்வா. புதக் மத்வா அப்படி என்ன பண்றது? துஷ்டா. துஷ்டான அந்த பரமாத்மாவோடு எப்பொழுதும் இணைந்து அந்த பரமாத்மாவோடு எப்பொழுதும் அவர்களுக்கு அத்தியந்த பிரீத்தியோடு கூட அவனை எப்பொழுதும் பண்ண வைத்து அமிர்தப்படும். இந்த பிரகாரமாக அவருக்கு தனக்கு உள்ளதான புதக் பாவத்தை உணர்ந்து அவனோட ஹரிதாத்ம பாவத்தால தான் இணைந்து அத்தியந்த பிரீத்தியோடு அவனை உபாசித்து அதன் மூலமாக அமிர்தத்வனேசி. அமிர்தத்வனேசினா இந்த சுத்தியில்தான் ஏன்னு கேட்டா இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ளதானது பரமாத்மான பேதம் இல்லை, இது அவிச்சையினால கல்பிதமான நிச்சயான பேதம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த பேதத்தை கொண்டு உபாசித்தவர்கள் மோட்சம் சொல்லக்கூடாது. பரமார்த்த உபாசனம் பண்றவங்க மோட்சமே வெளியே வித்தியாசமான அவித்யா கல்பிதமான ஆச்சாரத்தை உபாசனம் எல்லாரும் சங்கமும் கொண்டாங்க. வித்யாரூபமான அவித்யா கல்பிதமான ஆச்சாரத்தை உபாசனம் பண்ணா மோட்சம் கிடையாது. பரமார்த்தமான ஆச்சாரத்தை உபாசனம் பண்ணா மோட்சம் எல்லாருக்கும். இப்போ இந்த தனக்கு பரமாத்மாவுக்கு உள்ளதான
இந்த சொரூப பேதத்தை நன்றாக இங்க உணர்ந்து தன்னை பரமாத்மாவிலிருந்து புதக்கரித்துக் கொண்டு தன்னை பரமாத்மாவுக்காக வேறுபட்டவனாக கொண்டு உபாசித்துதான் மோட்சத்தை அடையலாம் சொல்லிருந்தனால ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் தான் பாரமார்த்தம். இந்த சங்கரத்திலிருந்து வழக்கமான பல்லவியை பாட முடியாது. இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கு உள்ள பேதம் அவித்யா கல்பிதமான வித்யா ரூபம் அவர் சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகும்? சுத்தியானது வித்யா ரூபமான அவித்யா கல்பிதமான ஆச்சாரத்தின் உபாசனத்துக்கு மோட்சம் சொல்லுங்க. இது அவர் மொத்தத்துக்கே புரியும். எல்லா சக்கரதாசிக தாசரிகள் எல்லா தர்சனஸ்தர்களுடைய எல்லாருடைய மதத்திலையும் சத்தியத்தை உபாசனம் பண்ணாதான் சத்தியம் அல்லாதத உபாசனம் பண்ணா மோட்சம் இல்லை. எல்லாரும் இருக்கார். அதனால இந்த இடத்துல சங்கருடைய வழக்கமான சார்ந்தது அதான் பக்தி நியாயம் எல்லாமே சொல்றது. பரமார்த்தமான பதார்த்த உபாசனத்தினால பரமார்த்தமான ஆகார உபாசனத்தினால பாரமார்த்திகமான மோட்சம், அயதார்த்தமான பதார்த்த உபாசன ஆகார உபாசனத்தினால அயதார்த்தமாக சம்சாரம். இது யாராலும் இருக்க முடியாது. இப்ப சங்கர் அதுலதான் மாட்டிக்கிறது. இது இந்த ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள பேதம் வாஸ்தவமான பேதம் இல்லை. இது அவித்யா கல்பிதமான வித்தியான பேதமாக இருந்தால், சங்கர சொல்வது உண்மையாக இருந்தால், இந்த சுத்தியான இந்த உபாசனத்துக்கு மோட்சம் அமிர்தத்துவம் இதுக்கு பலன் சொல்லுங்கள். புதகாத்மானம் பிரேரிதாரம் சமத்வா துண்டபதத்தேன அமிர்தத்வமேதி தயோரன்யத் விபலம் சுவாத்வத்தி அனசன்யோ அபிஜாக அன்யோ அபிஜாகி. இது முண்டகோபர்கள் சுபர்ணா சைஜாதகாய சமானம் விருட்சம் பரிசத்வஜாதே தயோரன்யத் விபலம் சுவாத்வத்தி அனசன்யா அபிஜாகி. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வேதத்தை இந்த முண்டக சுத்தியில் ஸ்பஷ்டமா சொல்லுது. துவா சுபர்ணா சைஜா சகாய. துவா சுபர்ணா இரண்டு பத்தி, சைஜா சகாய சைஜோ துவோ சுபர்ணோ சைஜோ சகாயோ அதுதான் பதம். இது திரும்பியும் சாந்தசம் சாந்தசத்துல இந்த வேற்றுமை உரிமை சொல்லுக்கு லோகம் சுபாம் சொல்லு. சுபாமுனாக வேற்றுமை உரிமை சொல்ல அது சுழு சுழுக்குனாக அவர்களுக்கு வேற்றுமை உரிமைக்கு லோகம். பூர்வ சவர்ணை இருக்கே அதனால இது அப்படிங்கிறது டவுட் இருக்கு இல்லையா? டவுட் வந்து சுபர்ணா சுபர்ணா சஞ்சா சஞ்சம் அப்படிங்கிறது சஞ்சா, சகாயம் அப்படிங்கிறது சகாயா. இதெல்லாம் சொல்லி நம்மள பண்ணுறது சுபர்ணா சஞ்சா சகாயா சுபர்ணௌ சஞ்சௌ சகாயம். சுபர்ணவுன்னு நினைத்தோம் பட்சி, பட்சின்னு நினைத்தோம் எட்டா சுழம்பா சஞ்சரிக்கிறது. சஞ்சௌன்னு நினைத்தோம் சயுக்கு பாவம் உடைய சஞ்சௌ சஞ்சா. சயுக்குனாங்க சமான போகம் செய்கிறது. சாயுத்திய சத்துடைய ஊக்கதான் சயுக் பாவம். சயுக் பாவம் சாயுத்தியம். சயுக்கானது ஒரே போக்கியத்திலே போக்தாவால் உடனிருந்து அனுபவிக்கணும். ஆனால் இந்த ஜீவனுக்கு பரமாத்மாவும் பரமாத்மாவுக்கு செய்யற ஒரே போகம் சகாயம்னு என்னோம் எப்பொழுதுமே சேர்ந்திருக்கு. சகாயம் சமானம் விருட்சம் பரிசத்வஜாதே. இரண்டு பேரும் ஒரே சரீரத்திலே உள்ளார். விருட்சம் வந்து சரீரத்தை குறிக்கிறது. இந்த விருட்சத்துக்கு ரெண்டு விதமான அழிவு உண்டு. ஒன்னும்
யாரானும் வெட்டினால் யாரான அழிச்சா ஒற்றுமை அழிக்காதான் ஒன்றாய் நானே. அது வந்து அந்த சரி. அதனாலதான் இது பாக்கிய கீதா காலையிலும் சாப்பிட்டிருக்கார். எதுக்கு சரீரத்தை மிக்க செயல்பட்டாலும் சூப்பரம் பண்ணாருக்கா இப்படி 2 விதமான விநாசத்தை சொல்லிட்டு இல்லாது. இதுல இது என்ன இதுன்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பாக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சிவா இது வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதனால இது அப்படியே சுத்தி மட்டும் சொல்லிட்டு போற பாக்கியத்துல எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ற சுத்தி கட்டத்துல எல்லாத்தையும் வியாக்கியானம் பண்ற எல்லா சுத்தியும் வியாக்கியானம் பண்றது சுத்தி கட்டம்னு ஒரு வீட்டுன்னு உட்காந்து வீட்டு உட்காந்து ஒரு சுத்தி விட அர்த்தம் பண்ணிட்டு தான் மேல போற. அதான் இந்த 2 பேரும் ஒரே சரீரத்துக்குள்ள இருக்காங்க. ஒரே சரீரத்துக்குள்ள 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. என்ன வித்தியாசம் எப்படி 2 பேருக்கும் பேதம் சொல்லுங்கன்னா தாயோட அந்த இருவரின் ஒருவர் அந்த விருட்சத்துல பலம், அதாவது விருட்சத்துல இருந்து பலம் வர்ற மாதிரி இந்த புண்ணிய பாப்பாத்மனால சரீரத்திலிருந்து அந்த சுபதுக்கமாக பலனை அனுபவிக்கிறார். ஆனந்தம் கண்ணியா விசாரத்தி இன்னொரு என்ன பண்றார் இந்த கர்ம பலன்கள்லாம் அனுபவிச்சாங்க. அபிஷாக சீனம் அபரிவிதமான பிரகாசத்தை உடையவராக அபரிவிதமான பிரகாசம் அதுவும் பார்க்கிறாங்க. நியந்த உற்பத்தாரை 2 பேரும் ஒரே இடத்துல கூட நியாமியா இருக்கிறவங்க நியந்தாவா இருக்கிறது தனியா வச்சிருக்காங்க. ஒரு இது சுற்றுலாரு சொல்ற பாக்கியதான் சொல்ற பூக்களா பத்திரிக்கிற இடத்துல சொல்ற இந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒரே சரீரத்தில் இருக்கா எல்லாம் சரி. 2 பேரும் என்ன வித்தியாசம் கேட்டா இந்த ஜீவனானவன் கர்மபல அனுபவம் இருக்காங்க. இந்த பரமாத்மா கர்மபல அனுபவம் இல்லாமல் நம்ம நிரதிசயமாக அனவதிகமாக பிரகாசம். அந்த பிரகாசம் நிஜத்துவத்தினால போக்வாபத்தியதிகரணம் சிவ தானா படிக்கிறது உணவு குடிக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் சொல்றேன் குடி வைக்க முடியாது கஷ்டம். தமிழ் அது வைத்தியமா நிர்வாகம் புரியுதா? அது என்ன சொல்லிட்டாக்க என்ன நியந்திரத்துவத்தினால வந்த இது அப்படின்னு கேட்டா இந்த கர்மபல அனுபவம். அதாவது இது பாக்கியத்தை சூத்திரகாலம் பண்ணிருக்க பாக்கியகாலம் பண்ணிருக்க இங்க போக்தா பத்தி இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் கேட்டா இந்த ஒரே ஜெயில் இந்த கரிம ஜெயில் இந்த ஜெயில குற்றமட்டு போன கைதியே இருக்கான். ஜெயில் இந்த ஜெயில ஒரு ஐடி சாதியில இந்த ஜெயிலுக்கு சூப்பர் இருக்கான். 2 பேருமே ஜெயில தான் இருக்காங்க. ஆனா அந்த ஜெயில இருக்க கைதி இருக்காங்க. அவன் அந்த ஜெயிலுக்கு கர்மபல அனுபவம் அவன் பண்ணதான இந்த குற்றத்துக்கு அந்த ஜெயில இந்த பல அனுபவம் என்ன பண்ற இவர் குற்றமங்கள் பண்ணாங்க. அந்த ஜெயிலுக்கு நியமித்தாவா இருக்கு. இவருக்கு ஒரே ஒரு 1000 கட்டையும் அவன் ஜெயிலுக்கு 9 விட்டான். கடைசியில் ஜெயிலுக்கு வெளியில் போனீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்க. அவங்க கூட அவர் பார்க்கறதுல ஜெயிலுங்கிறோம் ஜெயிலுக்கு கூட்டு திட்டா மாதிரி நான் பிரமாணம் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து அவர் நியமித்தான். கைதி இருக்கணும் வெளியே பொழுது ஆர்டர் இருக்கணும். இந்த கைதி வந்து இந்த இதெல்லாம் அந்த தோட்டத்தெல்லாம் கெட்டி போய் சேர்த்து மாட்டி அதெல்லாம் அவனுக்கு ஆர்டர் இருக்கணும். அதுக்கு வந்து நாட்கள் இல்லாது ஆர்டர் இருக்கணும். கைதி போட்டுக்கலாம். அதை வந்து கையை வெளியே போட்டுக்கணும். கைதி தனக்கு வெளியே போட்டுக்க முடியாது. அது நியந்திரத்தால வந்த
இந்த கைதியோட பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் தியானம் பண்ணணும்னா அது அது போட்டா அது வேண்டாம் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு கூப்பிட்டு அது பொண்ணுக்கு இல்லைன்னா இல்லையா அதனால ஐடி சார்ந்து அந்த பொண்ணை போயிட்டு முடிச்சு அதுக்கு கல்யாணம் இவ்வளவு வித்தியாசம். 2 பேரும் ஜெயில இருக்கிறவங்க இருந்தாலும் கூட ஜெயில இருக்கிற ஆண்டாரம் ஒன்றா இருந்தாலும் கூட இவனுடைய 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அவன் நியம் தாங்க. அதுதான் சுவாமி சர்வேஸ்வரனுக்கு ஜீவனுக்கு ஒரே சரீரத்துக்குள்ள இருந்தாலும் கூட ஜீவனுக்கு கர்மபல அனுபவம் பண்ணுகிற தோஷமும் ஈஸ்வரனுக்கு நியம் தான் அப்படிங்கிற நிர்தோஷம். பிரகாசே காசுதான் காசு சாகசி இருக்கு சாகசி காசுதான் காசு. அப்ப பயோரே பித்தனை சாப்பிட்டு ஆராய்ச்சி அஜானேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணா பக்தி பிரஜாதம் ஜனயந்தியின் ஸ்வரூபம் அஜோசேகோ துஷ்யமானோன்னு சேர்ந்தே ஜகாத்தியனாம் முக்தலோகாம் அஜோன்யா அஜானேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணா அஜான நட்டம் உற்பத்தியினாக இல்லாத மூலப்பெற்று தப்பு துறைகளுமே நிற்கும். அஜா அப்படின்னாக்க ஜாயத்தை அஜா அடிபட்டுதானே ஸ்ரீலிங்க வாக்கிய பதார்த்தம் இது மூலப்பெற்று அஜா கேட்டா சாத்த மூலப்பெற்றுக்கு ஏட்டா பல மூலப்பெற்றுகள் இல்லை. அஜா கேட்டா லோகித சுக்ல கிருஷ்ணா லோகிதம்னா சிவப்பு சுக்லம்னா வெளுப்பு கிருஷ்ணம்னா கருப்பு. இது மூலப்பிரகிருதி இருக்கு இல்லையா இந்த மூலப்பிரகிருதிக்கு அப்படியே மூலப்பிரகிருதி நிச்சயமா இருந்தாலும் மூலப்பிரகிருதி தன்னுடையதான இந்த சாட்சி பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா தன்னுடைய பரிணாமத்வாரா அது கணிச்சு விசாரம் அடையும் தன்மை கிடையாது. ஜீவனுக்கு விசாரம் அடையும் தன்மையும் கிடையாது. இது மூலப்பிரகிருதி இருக்கு இல்லையா இந்த மூலப்பிரகிருதி மகத்தாக மகத்துக்கு மூலப்பிரகிருதிதான் பரிணாமம். அந்த பரிணாமத்துக்கு பெரிய மூலப்பிரகிருதி பயம். இந்த ஜீவனுக்கு இது மாதிரி விசாரம் உள்ளதான பரிணாமம் எதுவும் கிடையாது. நிச்சயமாகவும் விகாரத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார். இப்போ அங்க கனப்பிரதானம் இங்க அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணா லோகிதம் சிவப்பு சிவப்பு ரஜோகுணத்துக்கு வரணும். அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணா லோகிதம் சிவப்பு ரஜோகுணம் சுக்ரம் வெள்ளை சத்துவகுணம் கிருஷ்ணம் கருப்பு சமோ குணம். லோகித சுக்ல கிருஷ்ணம் சப்பர்க சமோ குணமயமாக விகுணாத்மிகான அஜானேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்திம் பிரஜாம் ஜனயந்தீம் ரூபாம் பிரஜாம் ஜனயந்தி தன்னிடத்திலிருந்து பதார்த்தங்களை உண்டாக்குறது தன்னுடைய பரிணாம ரூபான பதார்த்தங்களை உண்டாக்கு ஜனயந்தின்னு உண்டாக்குறது. பக்தி பிரஜாம் ஜனயந்தி சரூபம் சரூபம் இருக்கும் தன்னை போலவே அசேதனமாக தன்னை போலவே திரிகுணாத்மகமாக உள்ள பல பல பதார்த்தங்களை தன்னிடத்தில் உண்டாக்குகிறது. ஸ்வரூபம் இருக்கும் சமான ரூபம் தன்னை போல அசேதனம் பார்த்து சேத்தனம் உண்டாகாது. அதனால ஸ்வரூபம் பக்தி ஸ்வரூபம் சமான ரூபம் தன்னை போலவே அசேதனமாக தன்னை போலவே திரிகுணாத்மகமாக உள்ள அனந்தமான பதார்த்தங்கள் தன்னிடத்தில் உண்டாக்கக்கூடியது. அஜானேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணா பக்தி பிரஜாம் ஜனயந்தி ரூபாம் அதுல
இல்ல அஜோசேகோ துஷமானோன்னு பேட்டே இல்ல இதுல அஜோகி ஏகா இல்ல அஜோ ஏகான்னு இருக்கும். அதாவது ரெண்டு அஜர்களுக்குள்ள ஒருத்தனாகிற ஜீவன். ஏகோ அஜா தாம் துஷமானஹா அனுஷேதே. துஷமானஹான்னு இருக்கும். ரொம்ப பிரீத்தி உடையவனாக அந்த அஜய தர்மதாசத்தை அனுபவிக்கிற பிரீத்தியோட தாம் அனுஷேதேன்னு இருக்கும். அதை கட்டிட்டு கிடக்கும். தாம் அஜோசேகோ தாம் துஷமானோ அனுஷேதே. ஆஜாமே நாம் முக்த போகோ சுந்தரன் இருக்கானே அவன் இன்னொரு அஜகா. இதுல எந்த போகம் இல்லைன்னு சொல்லி இது ஜகா இந்த புத்தவனாக பரமாத்மாவுக்கு இந்த பிரகிருதியில எந்த விதமான போகமும் இல்லை. அதனால இந்த பிரகிருதி போகத்தான் அனுபவிக்கிறது. இந்த ஜீவனும் இந்த பிரகிருதிய போகத்தை அனுபவித்துக் கொண்டு அதுவே கிடையாது. இதுல பார்த்தா மூணு பேரையும் சொல்லியது. அஜாமேகான் லோகித துர்கிருஷ்டான் பக்தியின் பிரகாசம் ஜனகந்தியின் ஸ்வரூபம் இருக்கிறால பிரகிருதி ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. அஜோசேகா சுஷமானோ அனுஷேகை அது ஜீவன் சொல்லப்பட்டது. தாம் அந்நகா தாம் முக்த போகா ஜஹாத். முக்த போகம்னு நினைப்போம் ஒரு போகம் அப்பதான். அதாவது இதுல போகிட்டா இல்ல சர்வேஸ்வரன் இந்த பிரகிருதியுடைய போகத்தை இதுல மூணு சொல்லப்பட்டது. இது வந்து சேதா சொருத்தம் சேதா இருக்கு. இது தைத்திரியம் தைத்திரிய சேதாஸ்வரம் தைத்திரிய நாராயண விஜய அஜாமேகான் லோகித குப்லகிருஷ்ணான் பக்தி பிரஜாவும் ஜனயந்தி ஸ்வரூபா அஜேதோ விஷமானோன்னு சேட்டே அந்நஹ முக்த போகான் ஜஹாதி. சுத்த சத்துவத்துக்கு இடம் கிடையாது. சுத்தம் பிரகாசிக்க ஸ்வரூபமான சுத்த சத்துவத்துக்கு. ஏன்னா சுத்த சத்துவத்தினாலான பெருமாளுடைய திருமேனியாவது மேகவண்ணமா இருக்கு. பிராட்டியுடைய திருமேனி சுத்தா அது வந்து மஞ்சள் வண்ணமா இருக்கு. ஒவ்வொரு வண்ணமா இருக்கு. அதனால சுத்த சத்துவங்கிற பிரதிக்கு பிரகாசிக்க சுபாவம் இந்த பிராகிருதமான புடவை ரொம்ப வசந்தப்படுவதா அது என்ன நிறந்த கண்டுபிடிக்கிறது. ரொம்ப வசந்தப்படுவதுனாங்க அந்த புடவையுடையதான அந்த படப்படுப்பு இருக்கு. அது என்ன கலர்னு கண்டுபிடிக்காதுன்னு சொல்லப்படுத்தாரு. என்ன கலர் நினைச்சிருக்காலும் அந்த கலர் நீலகோவில மத்தியஸ்தா சீதா பாஸ்கர் சொல்லுமா அப்படிங்கிறதுக்கு வீட்டு ரேகனம். நீலதோயத மத்தியஸ்தான் நீலதோயதம்னா நீரூட்டு தானே இல்ல கருத்த மேகமா போல இருக்கிறது இல்ல அப்புறம் பொண்ணை போல இருக்கு. இது ரெண்டுமே சொல்றது. இது ரெண்டுக்கும் ஒன்று யோகம் இல்ல. நீலதோயத மத்தியம் நீரூட்டு தானே கருத்த மேகம் போல இருக்கிறது நீளம் இல்லையா பொண்ணை போல இருக்கிறது பிரகாசம். அது எப்படி கேட்டா சீதா பாஸ்பத் பண்ணுமா அப்படின்னாக்க இந்த நீல நிறப்பு இருக்கு இல்லையா அதை சாப்பிட்டு அந்த பிரகாசம் தங்கத்துக்கு கோபுடைய பிரகாசமானது நீல நிறத்தை சாப்பிட்டு முட்டுண்டு தோன்றிட்டுன்னு இருக்கும். மேல பிரகாசம் டாமினா தெரியும். உள்ள நீல நிறம் கொஞ்சமா சுத்த சத்துவத்துடைய நிறம் என்னன்னு கேட்டா அந்த அபரிமிதமான பிரகாசத்துல என்ன நிறம் நினைக்கிறோம் அந்த நிறமா இருக்கு. அதுக்கு சுத்த சத்துவத்துக்கு ஒரு ரூபம் வர்ணம் இல்லை. ஒரு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்களா இல்ல சுத்த சத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
போயிட்டுன்னு பார்க்கணும். நம்ம பார்க்கறதுல ரொம்ப பிரகாசமான பதார்த்தத்தை நினைச்சு அந்த பிரகாசத்தை அதை ஞாபகம் பண்ணி இருக்குது. அப்புறம் அதை பார்த்து பிரகாசம் இருக்கு, அதை பார்த்து பிரகாசம் இருக்குன்னு இது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னாக்க இல்லையா, இந்த சுத்த சத்துவமான இந்த ஞானாந்தமையா லோக்காக இல்லையா, அந்த லோகத்தில் எல்லா பதார்த்தமும் ஒரே மாதிரி இல்லையா நிர்ஜீவம் அனுகூலமாக நிர்தேசமான பிரகாசத்தை செய்யலாம். அந்த பிரகாசத்தை நாம பார்த்த ஒரு சுதி ஒரு வழிகாட்டுறதுக்கு இந்த மனுஷானந்த மனசுல வச்சுட்டு இது போல் 100 மணிக்குன்னு அது மாதிரி நாம் பார்த்திருக்கிற அத்தியந்த பிரகாசமான ஒரு வைகத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரகாசத்தை மனசுல முதல்ல ரொம்ப, அப்புறம் அதை போல அதற்கான அதிக பிரகாசம் அதிக பிரகாசம்னு இல்ல மனசால அதை மல்டிப்ளை பண்ணிட்டே அதை அனுபவிச்சுட்டே போனோம்னா சுத்த சத்துவம் என்றாலும் சுத்த சத்துவத்துக்கு கொஞ்சம் நிகராக அந்த பிரகாசம் வந்து மனசால பார்க்கலாம். அத்தியாசம் முதல்ல திருவள்ளூர் போது எனக்கு எவ்வளவு குஜராத் கேட்டு அதான் நம்மளால அதான் அதை கரெக்டா நிச்சயம் பண்றதை கரெக்டா பண்ணிட்டு இருக்குதான் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வேற ஒண்ணு செஞ்சுடுறதோ இல்ல ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் சிரிச்சு செஞ்சு வராத ஆசைது. அதனால எல்லாரும் எப்பவும் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வரேன்னு சொல்லுவேன். வரேன்னு சொல்றது அது பாசிட்டிவ் விசேஷம். கடையில போறதுங்கிறது லேக் ஆஃப் எஜுகேஷன். அஜானால் ரோட்டுக்கு சுக்லகிருஷ்ணா பக்தியும் பிரஜாகம் ஜனயந்தியும் சொல்லுவதுதான் அயோக்கியோ துசமானோ விஷயத்தை ஜகாத்தியனாம் முக்தபோகோ ஜகாதி. அடுத்தது கௌரஹாத்யந்தபதி ஜனித்ரி பூதபாகு கௌஹு அனாத்யந்தபதி. கௌஹு சப்தத்துக்கு கௌ சப்தம் இருக்கு இல்லையா, கௌ சப்தம் நானாத்மகமான சப்தம். கௌஹு அனாத்யந்தபதி, இது ஆத்யந்தபதி அப்படின்னா உற்பத்தி விநாசங்கள் வரும். அனாத்யந்தபதி அப்படின்னாக்க உற்பத்தி விநாசம் தான். கௌஹு அனாத்யந்தபதி தான் ஜனித்ரி. ஜனித்ரின்னு நட்டம் எல்லா பதார்த்தங்களையும் உண்டாக்கக்கூடியது. மூட பாகினி அப்படின்னாக்க நட்டம் சர்வ பதார்த்தங்களாக ஆகக்கூடியது. மூலப்பகுதியுடைய விஸ்தரமா பதார்த்தங்கள் அப்படின்னு தா ஜனித்ரி தா பூதபாகினி. கௌரணாத்யந்தபதி தா ஜனித்ரி பூதபாகினி அப்படின்னு. சமானே விருத்தே குருபோ நிமக்னம் அனீஷயா போது முக்கியமான யுக்தம் எதா தஸ்ய ஜன்ய நீசம் அச்ச விஜமான அப்பன் கூட இதெல்லாம் சொல்றதுக்கே அழகா இருக்கும், கேட்கறதுக்கே அழகா. அதான் உபநிஷத்துடைய அழகே அதான். சமானே விருத்தே புருஷோ நிமக்னம். சமானே விருத்தே புருஷான், அதாவது ஜீவனும் பரமாத்மாவும் ஒரே சரீரத்தில் இருந்து கொண்டிருக்க செய்து, அதாவது பரமாத்மாவோடு சமானே விருட்சே புருஷா புருஷா ஜீவா நிமக்னா. நிமக்னா மூழ்கினவனாக இருக்கிறான். தன்னுடையதான சுவாபாவிக பிரவருத்தியை விட்டு சம்சார சாகரத்தில் மூழ்கினவனாக இருக்கிறான். சமானே விருட்சே புருஷா நிமக்னா. அனீஷயா சோச்சத்து முக்கியமான, அனீஷயா முக்கியமான சோச்சத்து. அனீஷா அப்படின்னு அர்த்தம் பிரகிருதி இருக்கு. பிரகிருதிக்கு ஈஸ்வர ஸ்வபாவம், அதாவது நியந்திரத்துவம் பொருத்தப்படுகிற இந்த ஜீவனுக்கு ஒரு சோபாத்மான நியந்திரத்துவம் உண்டு, பரமாத்மாவுக்கு நிருபாத்மான நியந்திரம். எதுக்கு நியந்திரத்துவமே கிடையாது. ஹரீஷான என்னட்டும் ஈஷத்வா பாகவதி கொஞ்சம் கூட நியந்திரத்துவம் தொட்ட கையால இது தொட்டதில்லை, அவ்வளவு நியந்திரத்துவம்.
நியந்திரத்துவ அபாவதி அனிஷா பிரகிருதி. அந்த பிரகிருதியினால முக்கியமான அந்த பிரகிருதியுடைய சம்பந்தத்தினால மோகத்தை அடைந்தவனாக அனிஷையா முக்கியமானவனா சோதனை. சோகத்தின் அர்த்தம் சோகத்தை சம்சாரங்கள் மதத்தோ சோகம். என்னவோ இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கிறவா இருந்துட்டுப்போம். ஆனா எல்லாத்துலையும் சோகம்னா உள்ள கூடு கூடிக்கு உள்ள எல்லாத்துலையும் சோகம்னா அதனால சமானே இருக்கே புருஷோ நிமக்னஹ அனிஷயா முக்கியமான சோகம். இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே மோகித்தவனாக கொண்டு சோதிக்கிறான். இதுதான் இப்ப இருக்கிறதுக்கு. இந்த நிலை மாறணும்னாக்க என்ன பண்ணும்? யுக்தம் எதா பட்சத்து அந்நியம் எதா அந்நியம் யுக்தம் பட்சத்து ஏதான எப்பொழுது, அதாவது எதிர்கொண்டு எப்பொழுது ஏற்படுறதோ அப்போ நீங்க வீட்டை சோகமற்றவனாக ஆகிறார். எப்பொழுது சோகமற்றவனாக ஆகிறார்? ஏதா எப்பொழுது அந்நியம் துக்கம் பெற்று தனக்கு பக்கத்திலேயே உள்ளவனான ஆனா தன்னை காட்டு வேறுபட்டவனாக இருக்கிறார். துக்கம் அந்நியம். அந்நியம் சொன்னாலே தன்னை காட்டும் ஆகேயமான தன்னை காட்டும் வேறுபட்ட ஆதாரப்பட்டனாக, நியாமியமான தன்னை காட்டு வேறுபட்டு நியந்தாராகும். இப்படி சேஷபூதமான தன்னை காட்டு வேறுபட்டு சேஷியாக இருக்கிற அந்நியம். அந்நியம்னா அந்நிய விதம், அந்நிய பிரகாரம். ஏதா அந்நியம் துக்கம் பற்றி துக்கம் என்றோம் தனது அளவுகளுக்கு பிரீத்திக்கூடியவராக அந்த சர்வேஸ்வரனை எப்பொழுது காண்கிறார். அவரையே தன்னிடத்து பிரீத்தி உள்ளவராக எப்பொழுது காண்கிறார். சம்சாரத்தில் இத்தனவாச்சு இவ்வளவுதான் பண்ணி இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா இதனுடைய ஏற்பட வேண்டியது ஈஸ்வரனுக்கு பிரீத்தி வரும். இந்த காலத்துல செய்து அந்த காலத்துல செய்து முடிச்சு அண்ணன் அடுத்த நிமிஷம் அக்கிரமால் பண்ணணும். கழிப்படி வேலைக்கு வச்சாக்க அடுத்த நிமிஷம் மனசுல சொல்லணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அப்படிதான் பகவத் சிந்தனை பகவத் தியானம்லாம் செய்ய வேண்டியதான கடவுளை செய்து முடிச்சவங்க அதுக்கப்புறம் ஒரு கணக்கு கூட கேட்டோம்னால பகவான் இது அப்படியே இந்த மனதுல அந்த பிரீத்தி இவ்வளவு படிக்கிறது அது படிச்சாதான் மோசம் சொல்லிருக்காங்க. நான் தொடர்பு பண்ணி அது மோசம் கொடுத்து இதெல்லாம் எதுக்கா பகவான் அந்த பிரீத்தி வரும். துக்கம் அப்படின்னா பிரீத்தி பூர்ணம் அல்லது பிரீத்தி உரை. பிரீத்தினால எனக்கு வெறும் நீங்க பிரீத்தி விடயம் பிரீத்தி பூர்ணத்தேன பிரீத்தி விடயத்தேனத்தை நல்லா ஒன்று போட்டு நல்லா இணைந்து ஸ்ரீயம் லோகே தேவதுக்கம் பிரீத்தினால இந்த பிரீத்தி அப்படிப்பட்ட அந்நியம் ஏதாவது துக்கம் அதான் வீட்டை சொல்றவர்கள் அந்த மகிமான கிதிக்கு சொல்றதுக்கு ஞான ஞாபகம் மட்டும் இல்லை. ஏதோ यदा अन्यमीदं दुःखं पश्यति तदा अस्य महिमानं इति அந்த பரமாத்மாவுடைய மகிமையினாலே அந்த பகவானுடைய ஆசிர வாஸ்தவம் கர்நாடக லட்சணம் அப்படிங்கிறதுனால அவருடைய மகிமையினாலே இவன் வீட்டை சொல்றாங்க. நான் சுத்தம் மகிமா நான் இவ்வளவு படிச்சேன் எல்லாம் பண்ணி அதனால என்னுடைய மகிமா சொன்னா கிடைக்காது. சத்திய மகிமானம் இது வீட்டை சொல்றான். அவன் வீட்டை சொல்றான்னு அர்த்தம் சோகத்திலிருந்து விடுபட்டவன், சம்சாரத்திலிருந்து விடுபட்டவன். இதுக்கும் பரமாத்மாவுக்கு வேத நிர்தேசம் மொத்தது. யுத்தம் எதா பட்சியத்தை அனன்ய நீக்கம் இல்லை. யுத்தம் எதா பட்சிக்கு அந்நியம்
आचार्यमान इत्याद्या अत्रापि இது சுத்திகள். இனி அत्रापि கீதையில எங்கன்னா ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதமானது பரமாத்மாக இந்த யாத்ராபின இந்த கீதையிலும் அகங்கார இதீயமே பின்னா பிரகிருதா இல்லையா அபரே விதப்பன்யா இல்ல பிரகிருதி வித்தி மேத்தரா ஜீவபூதான். இது 7வது அத்தியாயத்தில் சர்வ காரணத்துக்கு சொல்றோம். சர்வ காரணம் சொல்லும்போது இந்த ஜகத்தில் இந்த பதார்த்தங்களுக்கு தான் நான் காரணம்னு சொல்லலை. இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் காரணபூதமான பதார்த்தங்களுக்கெல்லாம் காரணபூதம். இந்த சாஸ்திர இவர்களுக்கெல்லாம் பார்த்து இவர்களெல்லாம் பார்த்துட்டு இப்ப இருக்கிற இந்த பதார்த்தங்கள் இந்த பதார்த்தங்கள் எல்லாம் மூலக்கல்வியோ அவருடைய பரிணாமமாக ஒரு 8 பதார்த்தங்கள் சமஷ்டியான 8 அச்சித்துகள் நேர்ந்து உண்டானது எஷ்டியான அச்சித்துகள் எல்லாம் பூமிராபோ வாயு கம்மனோ ஜோதிரேவத அகங்கார இனியம்னே பின்னாத்து அச்சதா அப்படின்னு 7வது 3வது 4வது பூமிராபோ வாயு கம்மனோ புத்திரேவத அகங்கார இனியம்னே பின்னாத்து அச்சதா. இந்த அச்சித் பதார்த்தங்களை பண்ணி பகவான் எனக்கு இவைகள் மட்டும் இல்ல, இதெல்லாம் அபராயம், இதெல்லாம் அபராத்தது. இதை பார்த்து பராத்தது ஒன்று ஜீவபூதான் இல்லையா சேத்தனம் சொல்லிட்டு அதுவும் என்னுடைய உதாரணம். எனக்கு சேதபூதமான எனக்கு சரீரபூதமான. அதனால சரீராத்து பாவத்தினால வரக்கூடிய வேதாவேத நிர்தேசங்கள் இந்த சாஸ்திரம் இந்த கீதையில் சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி ஞானி மாமிகா கல்பத்தைய புனஸ்தானி இல்ல கல்பாதம் சிறுஜானம் பிரகிருதி சுவாமி அவர்கிய சிறுஜாமி சிறப்பான பூத கிராமமே கிருஷ்ணன் அவருக்கு பிரகிருதேவம் பிரகிருதேவம்